வழவழப்பான பாறைகளில் உடும்பை போல் ஒட்டியவாறு பொறுமையாக மேலேறி இருந்தனர். மரக்கிளையை வீசி பரம்பு வீரர்கள் கீழ்நோக்கி அம்பெய்ய முடியாமல் செய்து கொண்டிருந்த பேயன் திரும்புகையில் நிலவன் ஓடி வருவதையும் மாடலன் கீழே கிடப்பதையும் கண்டு கதிகலங்கி போனான். மலை உச்சியை அடைந்து சில நொடிகளுக்குள் மாடலன் வீழ்த்தப்பட்டதை அவனால் நம்பவே முடியவில்லை. சகோதரனை நினைத்து ஒரு கணம் இடைந்து போனவன் மறுகணம் கிளையை தூக்கி எறிந்துவிட்டு வாளை உருவியபடி நிலவனை நோக்கி கத்தியபடி முன்னேறினான். சேர வீரர்கள் போரில் பலவிதமான வாட்களை பயன்படுத்தினர். மிக நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும் பட்டை கத்தி, நுனியில் இரண்டாக பிரிந்திருக்கும் ஈரிதழ் வாள், மெல்லியதாயும் நீளமாயும் இருக்கும் நீள்வாள், கண்டா எனப்படும் குறுவாள், நுனியில் வளைந்திருக்கும் அருவாள். பரம்பு வீரர்கள் மற்ற கத்திகளின் பயன்பாட்டை அறிந்திருந்தாலும் போருக்கு அதிகம் பயன்படுத்தியது நீள்வாளையும் கண்டா எனப்படும் குறுவாளையும் மட்டுமே. பேயன் அவனின் உயரத்திற்கேற்பவும் பகையின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தவும் பட்டை கத்தியை பயன்படுத்தினான். 2 கைகளினாலும் பற்றி பயன்படுத்தும் வகை இது. பகைவனை நெருங்க விடாமல் போரிடும் அகன்ற வாள் வகையை சார்ந்தது. நிலவன் கண்டா வகையான 2 வாட்களை பயன்படுத்தினான். 2 கைகளின் நீளமே இருக்கும் சிறிய வாள். பகைவனை நெருங்கி போரிடுபவர்கள் பயன்படுத்தக்கூடியது. எடை குறைவானது. நீள்வாளை விட நீளம் குறைவாகவும் பட்டையாகவும் இருக்கும். உள்ளங்கையில் பிடித்தவாறே ஒரு கணம் வாளாகவும் மறுகணம் குறுங்கத்தியை போன்று வட்டமாகவும் சுழற்றியும் பயன்படுத்த இயலும். பேயன் தனது வாளை 2 கைகளிலும் பற்றி நிலவனை நோக்கி வீச நிலவன் தனது 2 வாட்களாலும் தேக்கினான். பேயன் அடித்த அடியின் ஆற்றல் நிலவனை சிறிது தூரம் தள்ளி சென்றது. நிலவனின் உடல் அதிர்ந்தது. எதிராளியின் ஆற்றலை புரிந்து கொண்ட நிலவன் அடுத்த முறை பேயன் வாளை வீசுகையில் தடுக்க முற்படாமல் நகர்ந்தவாறு சுற்றி வந்தான். இருவரின் போரும் ஆற்றலுக்கும் வேகத்திற்குமான போராட்டமாக இருந்தது. பேயன் மீண்டும் வாளை வீசி வெறியுடன் தாக்க நிலவன் தக்க தருணத்தை எதிர்பார்த்து சுற்றி வந்தான். இரும்பு கவசங்கள் பேயனின் உடல் முழுதும் காத்திருக்க கழுத்து வயிற்றின் அருகே சிறு இடைவெளி மட்டும் கவசத்தால் மூடப்படாமல் இருந்தது. ஒரு கணத்தில் இடக்கையின் வாளை முகத்தை நோக்கி எறிந்தால் இவன் தடுமாறுவான். அந்த கணத்தில் தன்னால் அவனை நெருங்கி கழுத்தில் வாளை பாய்ச்சிட முடியும். ஆனால் ஆயுதத்தை கைவிடுவதை வைகலான் கவனித்தால் இவன் கொல்லாவிட்டாலும் வைகலான் தன்னை கொன்று விடுவான் என்று தோன்ற நிலவனுக்கு சிரிப்பு வந்தது.